இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். புதிய ஒரு அரசியல் சக்தி உருவாகிறது. ஆனால் இது நிச்சயம் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு, பாஜகவுடைய முழு பின்புலத்தோடு தான் இது வருதுன்னு தான் நான் நம்புறேன். 4 சீட்டு ஒரு சீட்டாக மாறி போச்சு. தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியல. இந்த புதியதொரு அவதாரத்தை எடுத்திருக்கிறார்கள், புதியதொரு முயற்சி. இது பாஜகவின் முகமூடி, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, அவர் ஆர்எஸ்எஸ் முக்கிய தளபதிகளில் ஒருவரான BL சந்தோஷ் அவர்களால் கர்நாடக மாநிலத்தில் இவர் பணியாற்றிய பொழுது அங்கிருந்தவர், அவரால் வார்த்தெடுக்கப்பட்டவர். இதே தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் பேட் நியூஸ், எஸ்பெஷலி திமுகவுக்கு பேட் நியூஸ். விஜய்க்கு போன வாக்குகள் திமுகலேருந்து அண்ணா திமுகலேருந்தும் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை அப்படி திரும்ப வருதுன்னா வர வாய்ப்பு இருக்குது, மறுக்கல. அது மறுபடியும் திமுக அண்ணா திமுகவுக்கு போவாது, புதிதாக ஒரு தான் போகும். அந்த இடத்துல அண்ணாமலை இட்டு நிரப்புவார். அப்போ இருமுனை போட்டியாக இருந்தது மும்முனை போட்டியாக மாறி 4 முனை போட்டியாகிறது. அண்ணாமலை போனாலும் பாஜக தாவேகாவிற்கு போட்டி பாஜக தான் நயினார் பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கட்சி 4 சீட்டு 1 சீட்டு ஆக்குனதான் அவரோட சாதனை. அவரை மட்டும் குறை சொல்ல யார் இருந்தாலும் அது இங்கே வளர போகிறது கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கக்கூடிய அந்த பணியை அண்ணாமலை கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார், வேற பெயரில். இது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் என்பது தலித் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு, மைனாரிட்டி கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு தலித் பட்டியலின மக்கள் சமூகத்திலிருந்து ஒரு 8 பேர் அமைச்சர்களாகியிருக்கிறார். தலித் இவ்வளோ பேர் அமைச்சரவையில் இடம்பெறுவதை இடைநிலை சாதிகள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக விரும்ப போவது கிடையாது. அப்போ அதற்கான ஒரு எதிர்வினை என்பது இருக்கும். தமிழ்நாடு மின் வாரியத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாரும் ஆட்சியிலையும், எம்ஜிஆர் பீரியட்லேருந்து, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லார் ஆட்சியிலுமே சில முயற்சிகளை விஜய் மேற்கொள்கிறார். எந்த அளவுக்கு சிஸ்டம் அவருக்கு ஒத்துழைக்கும் நமக்கு தெரியல. தரகர்களால் நிரம்பி வழிந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னைக்கு கிட்டத்தட்ட தரகர்கள் இல்லாமல் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை நாளைக்கு இயங்கும்? அரசு எந்திரம் இதை அனுமதிக்குமா? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளை நமக்கு இருக்குது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்படைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுத்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவிலிருந்து வெளியேறி அண்ணாமலை ஆரம்பித்த இயக்கம் 17 லட்சத்தையும் கடந்து உறுப்பினர்கள் நிறையா சேர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு புதுவிதமான அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். குருமூர்த்தியோட ஒரு இடத்துல பேசுகிறாரு. சினிமா சாராத ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய மாஸ் கிரியேட் ஆகிறது அண்ணாமலைக்கு தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு. பயிற்சி முகாம் நடத்தப்படும், அதிலிருந்து தான் நாங்கள் வேட்பாளர்களும் தேர்வு செய்வோம். அதில் பாஸ் பண்ணணும், எக்ஸாமினேஷனும் வைப்போம், அதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணணும். மேடை பேச்சுக்கு ஒரு தனி பயிற்சி முகாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அடுத்தடுத்த திட்டங்களை அறிவிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக பிஜேபியிலேருந்து நிறைய பேர் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் சார். எப்படி பார்க்குறீங்க? புதிய ஒரு அரசியல் சக்தி உருவாகிறது. ஆனால் இது நிச்சயம் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு, பாஜகவுடைய முழு பின்புலத்தோடு தான் இது வருதுன்னு தான் நான் நம்புகிறேன். இது பாஜக தொடங்கி இருக்கிற RSS உடைய ஆசீர்வாதத்துடன் வருகிற அண்ணாமலை என்ற தனிநபர் முகமூடி அணிந்த ஒரு இயக்கமாக தான் நான் இதை பார்க்குறேன். எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரல. 4 சீட்டு 1 சீட்டாக மாறி போச்சு. ஆகவே என்ன பண்ணி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியல. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களை வெற்றி பெற்றவர்கள், 21 மாநிலங்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. எல்லை மாகாணங்கள் எல்லாத்தையுமே வென்றெடுத்துட்டாங்க. காஷ்மீர், பஞ்சாப், மேற்கு வங்கம், வடகிழக்கு முழுவதும். தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியல. இங்கே புதியதொரு அவதாரத்தை எடுத்திருக்கிறார்கள், புதியதொரு முயற்சி. அந்த புதிய அவதாரம் தான் அண்ணாமலை. இது பாஜகவின் முகமூடி, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். கூடிய வரைக்கும் அந்த நிறம் தன் மீது படாமல் அவர் பார்த்து கொள்வார். தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையோட பலம் அவருக்கு தலைமை பண்புகள் உண்டு. ஒரு தலைவருக்குரிய கவர்ச்சி அவருக்கு உண்டு, ஒரு செரிஷ்மா, லீடருக்குரிய செரிஷ்மா அவருக்கு உண்டு. அதை முதலீடாக பயன்படுத்தி அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். பட் முழுக்க முழுக்க பாஜகவோட பின்புலம் தான் இது. ஏன்னா அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, அவர் RSS முக்கிய தளபதிகளில் ஒருவரான BL சந்தோஷ் அவர்களால் கர்நாடக மாநிலத்தில் இவர் பணியாற்றிய பொழுது அங்கிருந்தவர், அவரால் வார்த்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு சில கனவுகள் உண்டு, அது தமிழ்நாட்டில் நிறைவேறல. ஸோ மோடி, அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு தான் அவர் வரார். பிரதமரை சந்தித்து அவருக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் வரார். இப்படிலாம் விளக்கம் கொடுத்துட்டு யாரும் வரமாட்டாங்க. ரெண்டாவது, அவர் 29 பார்லிமெண்ட்லாம் என் நோக்கம் கிடையாது, அசம்பிளி 31. அதுக்கு முன்னால்
உள்ளாட்சி அமைப்புகள் எனக்கு லோக்கல் பாடிஸில் கவனம் செலுத்தணும். இப்படி உள்ளாட்சி தேர்தல்களில் அவங்க அணி வந்துடும். இயக்கமாக இருக்குது, கட்சியாக வெகு விரைவில் மாறும் அது. இதே தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் பேட் நியூஸ், எஸ்பெஷலி திமுகவுக்கு பேட் நியூஸ். நிச்சயமாக வந்து விஜய்க்கு போன வாக்குகள் திமுகலேருந்தும் அண்ணா திமுகலேருந்தும் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை அப்படி திரும்ப வருதுன்னா வர வாய்ப்பு இருக்குது, மறுக்கல. அது மறுபடியும் திமுக அண்ணா திமுகவுக்கு போகாது, புதிதாக ஒரு தான் போகும். அந்த இடத்துல அண்ணாமலை இட்டு நிரப்புவார். அப்போ இருமுனை போட்டியாக இருந்தது மும்முனை போட்டியாக மாறி இன்று 4 முனை போட்டியாகிறது. அதிமுகன்ற கட்சி பலரும் நினைப்பது போல் அழிஞ்செல்லாம் ஒன்றும் போகாது, அது இருக்கும். ஒரு 15-16% ஓட்லேயாவது அது இருக்கும். இன்னொரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் தாவேக்கா இருக்கும், அதுக்கு வந்து சரிவு ஏற்பட்டாலும். 4வதாக அண்ணாமலை வருகிறார். ஸோ 4 கட்சிகளுமே இருக்கும். அடுத்த 15லேருந்து 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி, 118 சீட் வாங்கினா தான் தனி மெஜாரிட்டி, மேஜிக் நம்பர் 118 தமிழ்நாட்டில். அது கண்டிப்பாக சத்தியமாக அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காது. கூட்டணி அரசு என்கின்ற புது யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்து விட்டது. அண்ணாமலையின் வருகை அதை மேலும் உறுதிப்படுத்துகிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும், குறிப்பாக திமுகவுக்கு பேட் நியூஸ் தான் எனப்படுது. தொடர்ந்து அண்ணாமலை 18 மாசமா நான் பிரச்சனையில தான் இருந்தேன் கட்சிக்குள்ள, எல்லாத்தையும் மீறி நான் ஒரு அமைதி காத்தேன். டிசம்பர்ல என்னுடைய சீனியர்ஸ் நான் சொல்லியாச்சு, இதில் தேர்தல் பணி ஆற்றுங்கன்னு சொல்லி தலைமை உத்தரவிட்டன் பேரில் தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. எந்த விதமான பதவியும் அவர்கள் வந்து கொடுக்கவும் இல்லை, அப்படி கொடுக்கப்படுற விஷயத்தையும் கடைசி அந்த எந்த டீலுக்கு அவர் ஒத்து வரல அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்துட்டு எல்லா இடங்களையும் சொல்றாரு. வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாமே பிரச்சனைக்குரியதாக மாறியது. பிஜேபி ஒரே ஒரு சீட் மட்டும் தான் ஜெயிச்சது. அண்ணாமலை போனாலும் பாஜக வந்து தாவேக்காவிற்கு போட்டி பாஜக தான் நயினார் பேசுது. நயினார் பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கட்சி 4 சீட்டு 1 சீட்டாக ஆக்குனதான் அவரோட சாதனை. அவரை மட்டும் குறை சொல்ல யார் இருந்தாலும் அது இங்கே வளர போகிறது கிடையாது. அதனால தான் அவங்க ரூட்டை மாற்றுறாங்க, பிஜேபி ரூட்டை மாற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கக்கூடிய அந்த பணியை அண்ணாமலை கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார். வேறு பேரில் கொடுத்துக்க, வேறு பேரில் நீங்கள் வளர்த்துக்கோங்க. அண்ணாமலை வந்து ஓரளவு சக்ஸஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதிகாரத்துக்கு பக்கத்தில் அவரால் வர முடியுதுன்னா கண்டிப்பாக பாஜக அப்பொழுது அவரை கபலீகரம் செய்யும். எடியூரப்பான்னு ஒருத்தர் இருக்கார் கர்நாடகாவில், அவர் 2 வருடம் கட்சி நடத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் பிஜேபியில் வந்து சேர்ந்தார். அந்த மாதிரி தான் இப்போ 17 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்ததெல்லாம் அது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு சினிமாக்காரர் அல்லாதவரால் அப்படிப்பட்ட ஒரு ட்ராக்ஷனை கொண்டு வர முடியுதுன்னா நான் இமேஜ் பில்டிங் நடக்கும். கோடி கோடியாக மீடியாவுக்கு பணம் செலவு செய்யப்படுகிறது. அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மீடியா கிட்ட பேசுறதுல அண்ணாமலைக்கு ஒரு தனி சாமர்த்தியம் உண்டு. விஜய் மீடியாவே சந்திக்கிறது கிடையாது சுத்தமாக. தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும், கட்சி தலைவராக இருந்தபோதும் சந்திக்கல, முதலமைச்சராகவும் சந்திக்கல. அண்ணாமலை வந்து மீடியா கிட்ட பேசுவார், என்ன வேணாலும் பேசுவார், ஏடா கூடமாகவும் பேசுவார், ஆனால் பேசுவார். ஸோ அந்த பேச்சாற்றல் அண்ணாமலைக்கு உண்டு. 2வது அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்ததால் ஓபிசி பாலிடிக்ஸ், அந்த சோஷியல் இன்ஜினியரிங், ஓபிசி கன்சால்டேஷனுக்கு அண்ணாமலையை பிஜேபி பயன்படுத்தலாம். அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் அதற்காகவும் உபயோகப்படும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் என்பது தலித் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு, மைனாரிட்டி கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு தலித் பட்டியலின மக்கள் சமூகத்திலிருந்து ஒரு 8 பேர் அமைச்சர்களாகி இருக்கிறார். மைனாரிட்டிஸ், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பெரிய அளவில் அணிதிரண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது வரும் நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து இது ஓபிசி கன்சாலிடேஷனுக்கு, இதர பிற்படுத்தப்பட்டவருடைய அரசியலுக்கு ஒரு எதிர்மறையான உந்து சக்தியாக இருக்கலாம். அங்கே தான் போய் நிற்கும் அது. தலித் சூழலியர் அமைச்சரவையில் இடம்பெறுவதை இடைநிலை சாதிகள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக விரும்ப போவது கிடையாது. அப்போ அதற்கான ஒரு எதிர்வினை என்பது இருக்கும். தலைவர்கள், கலைஞர் ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் இல்லாத காரணத்தால், அவங்க கட்சிகளை கடந்த தலைவர்கள், இன்றைக்கி அது இல்லை, போயிட்டாங்க. எடப்பாடியும் ஸ்டாலினும் அந்த தலைவர்களோட இடத்தை இட்டு நிரப்ப முடியல. இப்போ அடுத்து வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனில் வந்து அது சாதி ரீதியாக கன்சால்டேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல அப்படி ஒரு வேளை சாதி ரீதியான அணிதிரட்டல், ஓபிசி கன்சால்டேஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பணிக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபிக்கு பெரிய அளவில் உதவி செய்வார். எப்படி பார்த்தாலும் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும், எஸ்பெஷலி டிஎம்கேக்கு அண்ணாமலையின் வருகை என்பது பேட் நியூஸ் தான் எனக்கு தோணுது. இப்போது ரமேஷ் வந்து தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர், அவரும் ஒரு ஃபோர்ஸில் இறங்கி பார்த்துட்டு இருக்காரு. நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அடுத்தது அப்டேட்ஸ் எடுத்துருக்காரு. அதே மாதிரி மின்சாரத்துறையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயங்களை, ஊழல்களை ஃபுல்லாக வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு நிர்மல்குமார்.
அந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதுல விஷயத்தில் தொடங்கி இப்போ செந்தில் பாலாஜி மீது தமிழ்நாடு அரசு வந்து விசாரணைக்கு வந்து ஒத்துழைத்ததும் கவர்னரும் அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்ததும் தொடர்ந்து அந்த மின்சாரத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னாள் பின்னால் வந்துட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? அதாங்க அங்கே வந்து ஊழல் மூழ்கி முத்தெடுத்திருக்காங்க, பெரிய அளவில் நடந்திருக்குது. ஏற்கனவே சிபிஐ வந்து 397 கோடி ரூபாய் மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் சிபிஐ விசாரணைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டுடுச்சு. அதை எதிர்த்து கருணாநிதி ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயே அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகி இப்போ சிபிஐ எஃப்ஐஆர் போட்டாச்சு, விசாரணையை தொடங்கிட்டாங்க. இதன் பின்புலத்தில் பார்க்கும்போது இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது என்பது முக்கியமான விஷயம். நியாயப்படி பார்த்தா இந்த விசாரணை வழக்கையும் இவங்களே சிபிஐ கொடுத்துடலாம். இவங்க சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டே சிபிஐ கொடுத்துடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே வர முடியாது. ஒன்று ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணணும், இல்லை மாநில அரசே உத்தரவு போடணும். மோடி நினச்சா கூட ஒரு வழக்கை சிபிஐ கிட்ட கொடுக்க முடியாது. மாநில அரசு அனுமதி கொடுக்கலன்னா மோடியே விரும்பினாலும் சிபிஐக்கு போக முடியாது. நீதிமன்றம் உத்தரவிடணும், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ. அதில் தான் இந்த 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் கரப்ஷன் அங்கே போயிருக்குது. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதை சிபிசிஐடிக்கு தமிழக அரசு ஒப்படைத்து விட்டது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இதையும் சிபிஐ கொடுத்துடலாம். இது அதோடு தொடர்புடையதாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைய இருக்குதுங்கிற பார்த்தாலே தெரியுது. வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது, இருக்க வாய்ப்பு அதிகம். அப்போ எதுக்கு நீங்கள் சிபிசிஐடி வச்சுக்கிறீங்க? சிபிசிஐடி வச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்கள் யாரையோ காப்பாற்றுறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்துட்டு இருக்குது. அதுலேருந்து தவிர்க்கணும், நீங்களே கொடுத்துருங்க. இது வித் காமன் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இது அதோடு தொடர்புடைய வழக்காக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்களே கொடுத்துட்டு போயிடலாமே, எதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க? ஆகவே தமிழ்நாடு மின் வாரியத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லார் ஆட்சியிலையும், எம்ஜிஆர் பீரியட்லேருந்து, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லார் ஆட்சியிலுமே சில முயற்சிகளை விஜய் மேற்கொள்ளுகிறார். எந்த அளவுக்கு சிஸ்டம் அவருக்கு ஒத்துழைக்கும் நமக்கு தெரியல. பட் ஒரு நேர்மையான முயற்சி இருக்குது. இடைத்தரகர்களை கம்ப்ளீட்டாக வீட் அவுட் பண்ணுறாங்க, வேரோட பிடுங்குறாங்க. பிடுங்க முடியுமான்னு தெரியல. தரகர்களால் நிரம்பி வழிந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தரகர்கள் இல்லாமல் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை நாளைக்கு இயங்கும்? அரசு எந்திரம் இதை அனுமதிக்குமா? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளை நமக்கு இருக்குது. ஊழலை ஒழிப்பேன்னு புறப்பட்டவங்களெல்லாம் ஊழல் ஒழிச்சிருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிப்பேன் என்று புறப்பட்டவர்களை ஊழல் ஒழித்திருக்கிறது. முயற்சி நல்ல முயற்சி, பட் எப்படி போக முடியும்னு தெரியல. இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன கேஸையும் எனக்கு தெரிஞ்சு சிபிஐக்கு அதோட தொடர்புடையதாகத்தான் நமக்கு வெளிப்பார்வைக்கு பார்க்கும்பொழுது நமக்கு தெரிகிறது. கொடுத்துடலாம், இவங்களே கொடுத்துடலாம். அரசனுடைய மதுபானங்கள்ல வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபாயும் கவர்மெண்ட்டோட ஒரு ஃபண்டுக்கே டைரக்டா வந்துட்டு இது பண்றதையும் சொல்லியிருக்காங்க. இது திமுக, அதிமுக போன்றவர்கள் மதுபான ஆலையில இருந்துட்டு வாங்கிட்டு இருந்ததையும் வந்துட்டு இப்போ டெண்டர்ஸ் எல்லாமே பொதுவாக்கப்படும், எல்லாருக்குமான டெண்டர்ஸாக மாற்றப்படும், குறிப்பிட்ட கம்பெனிஸில் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கான முயற்சியும் அரசு எடுத்திருக்கு. கோவில்களில் வாங்கப்பட்ட பணங்களில் இருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு அமைச்சர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. தங்க ஒரு முயற்சி இருக்குங்க, உண்மையிலே பாராட்ட வேண்டியதுதான். முயற்சி பண்ணுறாங்க. 60 ஆண்டுகளாக ஊறி போயிருந்ததை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. 2 விஷயம், ஒரு நாள் 2 நாளில் முடியாது. ஒன்று. 2வது, இந்த புறையோடி போன இந்த ஊழல், இப்படி யாராவது புதிய சக்திகள் வந்து அதை ஒழிக்க புறப்படும் போது அந்த ஊழல் அவங்கள ஒழிச்சிருக்குது, அந்த ஆபத்து இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நான், இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா? இன்னொன்று, கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி வேறு இல்லை. மெஜாரிட்டி இருந்து பண்ணால் கூட பரவாயில்ல. இது மெஜாரிட்டி இல்லாமல் பெரிய அளவில் வந்து நீங்கள் புறையோடி போன தீமைகளுக்கு எதிராக போராடும் பொழுது போராடினீங்கன்னா ஒருவேளை பேக்லாஷ் இருக்குன்னுவாங்க, திரும்ப அடிப்பாங்க அவங்க. ஏன்னா இந்த சக்திகள் வந்து இந்த புறையோடி போன ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த சக்திகள் திமுக, அதிமுகவில் ரொம்ப ஆழமாக வேரூன்றியவர்கள், மிகுந்த செல்வாக்கு மிக்கவர்கள். அவங்களுக்கு எல்லா மட்டத்திலையும் செல்வாக்கு உண்டு. ஆகவே அதை எதிர்த்து போராடுவது என்பது ஒரு சேலஞ்சிங்கான ஜாபு. அந்த டாஸ்மாகில் போன பணம்லாம் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு போனது கவர்மெண்ட்டுக்கே திரும்ப வருது. கோயில்களில் வந்து சீரமைப்பதற்கான வேலைகள் நடக்குது. முயற்சிகள் ரொம்ப பாராட்டத்தக்கதாக தான் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு அது போகுமா? போனால் வரக்கூடிய சவால்கள் என்ன? இதனால் பலனடைந்த சக்திகள் இதை எப்படி பார்ப்பார்கள்? இவங்க 2 பேருக்கும் பயம். திமுக, அதிமுகவுக்கு இந்த பணம் வர ரூட் எல்லாத்தையும் இவங்க அடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை நிரந்தரமாக அடைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாறினாலும் இவங்க நினச்சாலும் அதை திறக்க முடியாது. அந்த பயம்தான் இவங்களுக்கு. ஏன்னா 60 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டையே வந்து இவர்கள் எப்படி ஆண்டார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இந்த முயற்சிகள் வந்து வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு நம்ம வந்தாலும் நார்மல்ஸு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துனா கூட அமைதியாக இருப்பாங்க. இது நிரந்தரமாக இந்த பணம் வந்து கொட்டக்கூடிய ஓட்டைகள் அடைக்கப்படுகின்றன பொழுது
ஒருவேளை நாளைக்கு நம்ம திரும்ப வந்தோம்னா எப்படி இந்த ஓட்டையை திறக்கிறதுன்ற பயம் உங்களுக்கு வந்து அந்த அச்சம் வந்து இவர்களை கவ்விக்கொள்ளுகிறது திமுக அண்ணா திமுக. அதனால தான் இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்க இவங்க. இது ஒரு மிகப்பெரிய சவாலுங்க. எல்லா துறைகளிலும் குறிப்பாக மின்வாரியம், டாஸ்மாகல்னா, அதே மாதிரி வந்து பத்திரத்துறை, அப்புறம் வந்து சாலை ரோட்ஸ் போடுறதுக்கான நெடுஞ்சாலைத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஹைவேஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பழம்பெருச்சாளிகள் இருக்காங்க. பழம்பழும் பெருச்சாளிகள். நீங்கள் அவங்கள ஒழிக்க புறப்பட்டீங்கன்னா அவங்க உங்களை ஒழிச்சுடுவாங்க. அது அந்த ஆபத்து இருக்குது. அதை உணர்ந்து கொஞ்சம் தந்திரமாக நடந்துக்கிட்டாங்கன்னா தப்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா சிக்கலாயிடும். நிச்சயமா சார், உங்களோட நேரங்கள் ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பதில் சொன்னீங்க. நன்றி சார்.